இந்த சாப்டரோட ஸ்டார்ட்டிங்கில் அந்த சைட்னஸ் இருப்பாள்ல, அதாவது இன்னொரு சிட்டியில் இருக்கிற கண்ட்ரியோட சைட்னஸ் அவள் வந்துட்டு இந்த மாதிரி கூட்டிகிட்டு வருவாள். கூட்டிகிட்டு வரும்போது அவங்க அப்பா அப்படின்னா நீ சொல்கிறதபடி பார்த்தா அந்த கடவுள் இங்கே தான் தங்கியிருக்கிறாரா, பரவாயில்ல இந்த தடவை அவர் யாருன்னு நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவர் தெளிவாக சொல்லி தான் கூட்டிகிட்டு போவாள். இந்த மாதிரி அந்த கடவுள் அவர் கடவுளாகவே வெளியில் காமிச்சலாம், அவரை பொறுத்த வரைக்கும் சாதாரண மனுஷனாக தான் வாழ்ந்துட்டுருக்கிறாரு, அதனால் நீங்கள் எதுவுமே அவசரம் கொடுக்க மாதிரி பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, என்னோடய மகள் ரொம்ப வளர்ந்துட்டா, அவள் என்னையே எப்படி நடந்துக்கணும்னு சொல்லிக் கொடுக்குறாள் அப்படின்னு சொல்லிட்டு, சரி சரிம்மா நான் அப்படியே நடந்துக்கிறேன் வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அந்த இடத்துல தான் ஈகிள் டீமன் ஹீரோ இப்போது சமையல் பண்ணுறவங்க தயார் பண்ணி வச்சுட்டுருப்பார். இப்போ போய் கதவை தட்டுறாங்க. கதவை தட்டினோடனேயுமே இருந்துட்டு ஹீரோ வெளியில் வர்றாரு. வந்தோடனே இந்த இவர் தான் என்னோடய அப்பா அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது, ஹீரோன்ட்டு ஓ நீங்கள் வாங்க அங்கிள் உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ உள்ளே கூட்டிகிட்டு போகிறாரு. உள்ளே கூட்டிகிட்டு போய் ஹீரோட ரூமில் உட்கார வைக்கிறாரு. அங்கே இருக்கிற சோஃபா அங்கே இருக்கிற எல்லாமே எனக்கு ஒன்றுமே புரியல. அதுக்கப்புறம் அவன் இந்த மாதிரி ஒரு அற்புதமான சான்ஸ் கொடுத்துக்கு ரொம்ப நன்றி. நான் உங்களை பார்க்க முடியல, எவ்வளோ நாள் கல்டிவேஷன் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் என்னோடய மகன் நீங்கள் ஜேர்னி டு த வெஸ்ட்டுன்னு சொல்லி ஒரு கதை சொன்னதாக என்கிட்ட சொன்னான். அதை கேட்டு நான் ரொம்ப இன்ஸ்பிரேட்டாக, அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்தது. அதனால தான் உங்களை டேரெக்டாக பார்த்துட்டு வரல அப்படின்னு சொல்லி வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ஹீரோன்ட்டு ஓ அப்படியா சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லோரும் பேசிகிட்டு இருக்கும்போது அவன் ஆமாம் நீங்கள் என்ன ஸ்டேஜில் இருக்கீங்க, நீங்கள் எங்கேருந்து வந்துக்கிறீங்க, உங்களோட ஃபேமிலி எத்தனை பேர், அப்புறம் உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவளோட மகன் கரெக்டாக காலில் மடிக்கிட்டு இருக்கும்ல, அது அங்கேயே மிதிச்சிடுவா. மிதிச்சோன்னே நீங்கள் கவலைப்படாதீங்க மாஸ்டர் லீ, எங்கள் அப்பா ஏதோ மெண்டல் மாதிரி கேட்டார், நீங்கள் அவர் சொல்லி அவரை பற்றி கண்டுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ஓ அப்படியா பரவாயில்ல இருங்க நான் போய் ஏதாவது சமைச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ போய் சமைக்கிறதுக்கு போயிடுவார். அப்படி போனோன்னே இவர் எப்போ அங்கே உனக்கு கிளி பிள்ளைக்கு சொல்கிற மாதிரி நான் அங்கே சொல்லி கூட்டிகிட்டு வந்தா இங்கே நீ என்ன பண்ணிகிட்ருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இல்லை நான் இதை அவர் எப்பேற்பட்ட ஒரு ஆளுன்னு சொல்லி கேட்குறதுக்கு தான் கேள்விப்பட்டேன். அவரோட கண்ணில் ட்ரெஸ்ஸராக இருந்தாலும் சரி எது வந்தாலும் சரி அது ஒரு சாதாரண ஒரு பொருள் மாதிரி தான். அவர் இம்மார்ட்டலையுமே தாண்டி பியாண்ட் த லெவலில் ஒரு பவர் அட்டைன் பண்ணி வச்சுருக்காரு. அதனால் இம்மார்ட்டல்ஸும் சரி மார்ட்டல்ஸும் சரி அவங்க ரெண்டுத்துக்குமே டிஃப்ரென்ஸே கிடையாது. இப்போது உதாரணத்துக்கு ஒரு ஏழை பணக்காரன் ஏற்றுக்கிங்க, அதில் ஏழை என்ன தான் அவனுக்கு பணம் பெரிய விஷயமா இருந்தாலும் பணக்காரனுக்கு அது அவ்வளோ பெரிய விஷயம் கிடையாது. இவன் போய் பணத்தை பற்றி என்ன பாடம் எடுத்தாலும் அவனுக்கு போர் தான் அடிக்கும். அந்த மாதிரி சொல்லி அவன் ஹீரோவை பற்றி சொல்லிகிட்டு இருக்க, அதுக்கப்புறம் நான் போய் இந்த மாதிரி ஹீரோவுக்கு ஹெல்ப் பண்ண போகிறேன்னு சொல்லிவிட்டு ஹீரோவோட சமயக்கட்டுக்குள்ளே இவங்க பூந்துருவாங்க. பூந்தோன்னையுமே நீங்கள் ஏங்க இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலான்ட்டு வந்திருக்கேன் மாஸ்டர்லி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ஓ அப்படியா சரி இருந்தாங்க ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ போய் அந்த கட்டையை வெட்ட விட்டுருவார். அதாவது அந்த கட்டையை வெட்டுறது அந்த ஃபால் அண்ட் டீமன் ஸ்வார்டு, அதில் தான் ஹீரோ வெட்டிகிட்டு இருப்பார். இவன் ஃபஸ்ட்டு அது வெட்டும் போது ஹீரோ அசால்ட்டாக வெட்டுவார். ஆனால் இவனுக்கு அப்படி கிடையாது. இவன் ஒரு தடவை ஒரு கட்டை வெட்டும் போது இவனோட 80% ஆஃப் பவரை இவன் யூஸ் பண்ணி தான் வெட்டுற மாதிரி வருது. ஹீரோ அவங்களால முடியலன்னு விட்டுருங்க, ஏன் ரொம்ப போட்டு ஸ்ட்ரெயின் பண்ணிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இல்லை இது சாதாரணமான விஷயம் தான், நான் பார்த்துக்கிறேன் மாஸ்டர்லி அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்க, அவனே நினைப்பான் இது யூஸ் பண்ணுறதுக்கு என்னோடய 80% ஆஃப் பவர் மட்டும் போகுது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபால் அண்ட் டீமன் ஸ்வார்டு ஒரு கேர்ஸ்டு ஸ்வார்டு, இது கிட்டேருந்து ஒரு கேர்ஸ் எனர்ஜி தான் வரும். ஆனால் இது ஏன் இப்போ ஹோலி எனர்ஜியாக மாறி இருக்குன்னு எனக்கு தெரியல. அது மட்டும் இல்லாமல் இப்போப்பட்ட ஒரு ஃபால் அண்ட் டீமன் ஸ்வார்டை வச்சு இந்த மாதிரி ஸ்பிரிச்சுவல் உட்டை வெட்டு வச்சுலாம் எதிர்பார்க்கவே இல்லை. நான் ஒருத்தன் தான் இந்த உலகத்துலேயே இது பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்க, அதுக்கப்புறம் அவனாலையுமே இந்த விஷயத்தை ரொம்ப நேரம் இவனால் இழுத்து கொண்டு போக முடியல. அதுக்கப்புறம் அவன் நிறுத்திடுறான். அது நிறுத்தினதுக்கப்புறம் ஹீரோன்ட்டு சரி விடுங்க பரவாயில்ல வாங்க நம்ம போய் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது, இப்போ எல்லாருமே சமைக்கிறதுக்கு உட்கார ஆரம்பிக்கிறான். உட்காரக்கு போகிறதுக்கு முன்னாடியே அவனுக்கு அந்த ஈகிள் டீமனோட ஆரா இவனுக்கு லைட்டாக சென்ஸ் ஆகுது. இவன் ஹீரோ ஈகிள் சூப் பண்ணியிருக்குன்னாரு, அந்த ஈகிள் டீமனோட ஆரா எனக்கு ஃபீல் ஆகுது. இல்லை வாய்ப்பு இல்லை, அது எப்படி அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் போய் உட்காரும்போது தான் பார்க்குறான், அதில் இருக்கிறது நிஜமாகவே அந்த ஈகிள் டீமன் தான். ஈகிள் டீமனையே அவன் சூப் பண்ணி வச்சுருக்காரா அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது, இது கொஞ்சம் பெரிய ஈகிள் தான், ஆனால் கொஞ்சம் இஷ்டப்பட்ட அளவுக்கு நீங்கள் சாப்பிடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா மனம் போல் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்க, அவங்க எல்லாத்துக்குமே ஹீரோ சேவ் பண்ணுறாரு. இப்போ எல்லாருமே இப்போ சாப்பிட போகிற சமயம், அப்படி சாப்பிட போகிற சமயத்தில் அந்த மகன்
அப்போ இந்த மாதிரி ஈகிள் டீமன் வந்து கொஞ்சம் நானாக வந்து காணில் எங்கேயுமே நடமாட்டம் இல்லை அப்படின்னு சொல்லி வந்து கேள்விப்பட்டேன். ஒரு வேளை இதுவா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நீ என்ன சொல்கிற, ஆக்சுவலாக வந்து ஃபாலன் டீமன்ஸோட வச்சு ஸ்பிரிச்சுவல் விட்டு விட்டணும். அவர் இருக்கிற இடம் பூராமே வந்து ஸ்பிரிச்சுவல் ஏராக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஹீரோ வந்து அந்த சூப்பில் வந்து அந்த ஐஸ்பர்க் அதில் இருக்கிற லிக்விட் வந்து சேர்த்திருப்பார். அந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் அதுவும் வந்து ஒரு ட்ரெஷர். அது மட்டும் இல்லாமல் ஈகிள் அந்த இருக்கிறது எல்லாத்துலேயும் வந்து ஹோலி எனர்ஜி வந்து இருக்குது. இது எல்லாத்தையும் விடவே வந்து ஈகிள் டீமுமே வந்து ஹீரோ சமைச்சு கொடுத்துருக்குறாரு. இதை விட வேறு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவன் வந்து ஃபஸ்ட் அந்த அப்பா தான் வந்து குடிக்கிறான். குடிச்சோன்னே வந்து அவன் வந்து வேறு ஒரு நிலத்துக்கு போகிற மாதிரி இருக்குது. ஒரு பீஸ்ஃபுல்லான மைண்டு வந்து அவனுக்கு கிடைக்கிது. அதுக்கப்புறம் இவ்வளோ இருந்துட்டு நான் ஃபஸ்ட் டைம் வந்து ரொம்ப ட்ரெஷர் லைக்கான ஒரு ஃபுட்டை வந்து டேஸ்ட் பண்ண போகிறேன். இந்த உலகத்துலேயே வந்து மோட்டல் வேர்ல்ட்லேயே வந்து யாருக்குமே வந்து இது சாப்பிட்ருக்க மாட்டாங்க. நாங்கள் தான் ஃபஸ்ட்டுன்னு சொல்லிட்டு வாயில் வச்சோன்னே வந்து எல்லாத்துக்குமே வந்து ஒரு மாதிரி அவளுமே வந்து ஒரு இல்லத்துக்கு போகிற மாதிரி கடைசியில் பார்த்தா அப்பா அம்மா 2 பேரும் ஒரே இல்லத்தில் தான் இருக்காங்க. அவங்க மைண்டு வந்து கனெக்ட் ஆகிருக்கும். அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது அவளுக்கு வந்து நல்ல ஒரு வார்ம்னஸ் கிடைக்கிது. அதுக்கப்புறம் 2 பேருமே வந்து எப்பவும் போல் வந்து கல்டிவேஷன் வந்து டெவலப் ஆயிடுவாங்க. அதுக்கப்புறம் இப்போது ஓல்டில் வந்து பார்த்திங்கன்னா அதாவது இருந்த இடத்துக்கே வர்றாங்க. இந்த சூப் ரொம்ப அருமையாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அது எல்லாத்துக்குமே வச்சுருப்பார். சுப்பிரமணிக்கு அப்புறம் டான்ஜிக்கு எல்லாத்துக்குமே வந்து ஹீரோ வந்து கொடுத்துருப்பார். இப்போ கொடுத்தது போக வந்து மிச்ச சூப்பு தான் இருக்கும். அதை வந்து ஹீரோ எடுத்துகிட்டு போவார். அப்படி எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கும்போது இதை வந்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இதை வந்து நான் குப்பையில் போட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது குப்பையில் போட போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஆமாம், இந்த வெதர் கண்டிஷனுக்கு வந்து இது நல்லா இருக்காதுப்பா. அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் இந்த ஈகிள் பெருசாக அதனால் நிறையா சூப் வந்து தெரியாமல் நான் மேக் பண்ணிட்டேன். ஏற்கனவே டான்ஸுக்கு சுப்பிரமணிக்கு அப்புறம் உங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து கரெக்டாக போயிடுச்சு. இதுக்கு மேலே இதை வச்சுருந்தா கெட்டு ஸ்பாயிலாக தான் போகும். அதுக்கு நம்மளே வெளியில் தூக்கி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இப்போ நான் அந்த கேள்வி கேட்கலாமா, நான் கேட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கடவுளே எனக்கு ஏன் நீங்கள் வந்து இந்த சூப்பை கொஞ்சம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்க ஹீரோன்ட்டு உங்களுக்கு இது வேணுமா, சரி தான் எடுத்துகிட்டு போவாங்கன்னு ஹீரோ வந்து அதை கொடுத்துட்றாரு. கொடுக்குறதுக்கு முன்னாடியே வந்து இவன் நான் வந்து உங்கள்கிட்ட வெறுங்கை வீசிட்டு இல்லை, நான் வந்து உங்களுக்கு ஒரு பிரசன்னை வந்து பிரசன்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோன்ட்டு என்ன அப்படின்னு பார்க்கும்போது அவன் வந்து உள்ளே வந்து ஒரு ஆர்ப் எடுப்பான். இது வந்து எங்கள் ஆன்சியன் டைம்ஸ்லேருந்தே வந்து எங்கள் செட்டில் வந்து வாழையாக வந்து இதில் வந்து ஒரு டெக்னிக்கை வந்து வச்சு ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அதை வந்து இன்னும் வரைக்குமே வந்து பாஸ் டவுன் பண்ணி வச்சுருக்காங்க. இந்தாங்க அப்படின்னு சொல்லி கொடுக்கும்போது ஹீரோ வந்து கிறிஸ்டல் பால் அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஒரு டிவி மாதிரி ஆக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது டிவின்னா என்ன கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது டிவிங்கிறது வந்து ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கும். அது வந்து இன்னும் கொஞ்சம் வைடராக வந்து இருக்கிற எல்லாத்தையுமே வந்து நமக்கு காட்டும். நம்ம அங்கே இருக்கிற எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணுற அளவுக்கு வந்து அதுக்கு கொஞ்சம் பொட்டன்ஷியல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு டிவினா என்ன, ஹீரோ பேசுகிறது என்ன ஒன்றுமே புரியல. அதுக்கப்புறம் ஹீரோ வந்துட்டு இதில் நானும் ஏதாவது ரெக்கார்ட் பண்ண முடியுமா, இது தேவையில்லை இந்த கல்டிவேஷன் மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு அது டெலீட் ஆகிடுது. அடச்சா ஏன்சியன் டைம்ஸ்லேருந்து வந்தது ஹீரோ இப்படி அசால்ட்டாக டெலீட் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன்ட்டு சரி இதில் நம்ம எப்படி திரும்ப ரெக்கார்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அது ஒன்றும் இல்லை கடவுளை, நீங்கள் வந்து ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து மனசில் நினைங்க, அந்த மைண்டில் நினைக்கிறத வந்து ஒரிஜினலான ஒரு விஷயத்துக்கு கொண்டு வரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ஹீரோ. அதே மாதிரி அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ மாதிரி ஒரு தினேஷை பார்த்துட்டு ஹீரோ வந்து நினச்சி பார்க்குறாரு. ஹீரோ நினச்சி பார்க்குறது வந்து ஜேர்னி டு த வெஸ்ட்டில் நடந்த ஒரு இன்சிடெண்ட்டு. அந்த புத்தாவும் அந்த குரங்குமே வந்து சண்டை கட்டுற ஒரு சமயம். அப்போது அந்த குரங்கு வந்து இன்றைக்கி புத்தா வந்து நல்லா ஒரு மவுண்டனோட பெரிய ஹைட்டில் இருப்பார். அந்த குரங்கை வந்து புத்தா வந்து அவரோட பம்மில் வந்து அதாவது அந்த உள்ளங்கையில் வந்து வச்சு நசுக்கிறதா வந்து அந்த சீன். அந்த சீனை அவங்க விட்னஸ் பண்ணணுமே வந்துட்டு இதுதான் அந்த மங்கி கிங். அது மட்டும் இல்லாமல் இது கிரேட் புத்தா, இது வந்து உண்மையிலேயே அந்த ஜேர்னி டு த வெஸ்ட்டில் நடந்த ஒரு விஷயம். என்ன தான் மைண்டில் இருந்தாலுமே வந்து இவ்வளோ ஷார்ப்னஸாக வந்து யாருனாலையும் வந்து க்ரியேட் பண்ண முடியாது. அப்போ உண்மையிலேயே வந்து இது வந்து கடவுள் தான், இது வந்து விட்னஸ் பண்ணதே வந்து ஒரு பெருமையான விஷயம் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்க ஹீரோன்ட்டு இது ரொம்ப எனக்கு பிரயோஜனமாக இருக்கும் போல், நான் வந்து இதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லி அவன் சொல்லிகிட்டு இருக்க. இப்போ அதே சமயத்தில் இவங்க எல்லாருமே வந்து ஹீரோ வந்து போயிடுவாங்க ஹீரோ வீட்டிலேருந்து.
அப்படி போயிட்டு இருக்கும்போது அவங்க செக்ட்டுக்கு போனோடனே வந்து அங்கே இருக்கிற சில ஆட்கள்லாம் வெளியே இருந்துட்டு மாஸ்டர் இந்த மாதிரி பக்கத்தாடி வந்து ஒரு ரிலாம் வந்து புதுசாக க்ரியேட் ஆகிருக்குது, அதில் வந்து ட்ரெஷர்ஸ் அப்புறம் கல்டிவேஷனை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான மெத்தட் எல்லாமே வந்து அதில் இருக்குது, நீங்கள் அங்கேருந்து நீங்கள் வந்து இப்போவே அங்கே போயாகணும், என்ன தான் வந்து அது டேஞ்சராக இருந்தாலுமே நீங்கள் அங்கே போயாகணும், ஏன்னா எல்லா செக்ட்டுமே வந்து அங்கே போகிறக்கு வந்து பார்த்துட்ருக்கானுங்க, சீக்கிரமாக அங்கே போங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இருங்க கொஞ்சம் அவசரப்படாதே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இல்லை நீங்கள் இப்போயே போகணும், இந்த அங்கே கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இல்லை நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இது போக மாட்டிங்களா, ஆமாம் அது ரொம்ப ட்ரெஷர் இருந்தாலுமே கூட அது கொஞ்சம் ஆபத்தான ஒரு பகுதி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, மாஸ்டர் நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, அங்கே போனால் உங்கள் கல்டிவேஷன் வந்து டெவலப் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன், அவன் வந்து போக மாட்டான்னு சொல்லி சின்ன கொஞ்சமாக அடம் பிடிச்சிட்ருக்கேன். இதோடையே வந்து இந்த பார்ட் முடியுது கைஸ். லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்க கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ கொஞ்சம் ஷார்ட் ஆகுதுன்னு சொல்லி கவலைப்படாதீங்க, எனக்கு கிடைக்கிற டைமில் வந்து அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் போட்டிருக்கேன். பார்க்கலாம் கைஸ், இன்னும் ஒரு மாதத்தில் எனக்கு டிவைஸ்மெண்ட் நல்லா இருந்துச்சுன்னா இன்னும் ஒரு 1 hour வீடியோவே மேக் பண்ணி போடலாம். பட் நான் மொபைலில் தான் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பாய் கைஸ். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், பாய் கைஸ்.